அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம். தன்னுடைய 2 விரலை இணைக்கிறாங்க. சுட்டுக்காட்டு விரல், சுட்டி காட்டுறதுக்குரிய இந்த விரலையும் நடுவிரலையும் இணைச்சு இப்படி இருப்போம், அனாதைகளின் காப்பாளரும் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அனாதைகள் வந்து உறவுக்காரங்களா கூட இருக்கலாம். நம்ம குடும்பத்திலேயே அனாதையா இருப்பாங்கல்ல, அவங்களா கூட இருக்கலாம். அல்லது வேறு யாராவது ஒரு அனாதை. அப்ப இது மாதிரி உள்ளவங்களுக்கு நாம வந்து உபகாரம் செய்யறது, உதவி செய்யறது, அவங்களுக்காக வேண்டி பாடுபடுதல். அப்ப இந்த பணிகளுக்காக நாம வந்து மெனக்கெடும் போது நபியோடு இருக்கலாம். நபியோடு இருக்கலாம் சும்மா இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹோட எப்போ ஒட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இப்ப சஹாபாக்கள் எல்லாரும் சஹாபாக்கள் இருந்தாலும் எல்லாரும் ரசூலுல்லாஹோடயே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. சில சஹாபாக்கள் மட்டும்தான் நபியோடயே இருப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக ரசூலுல்லாஹோட இருந்தாலும் இப்படி நெருக்கம் அப்படின்னு மத்ததுக்கு சொல்லலையே. இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நெருக்கமா பக்கத்திலேயே ரசூலுல்லாஹோட பக்கத்திலேயே லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரியா ரசூலுல்லாஹோடயே நாம் இருக்கிற மாதிரியான ஒரு அந்தஸ்து. இது யாருக்கு கிடைக்கும்? அனாதைகளின் காப்பாளர்களுக்கு கிடைக்கும்.